பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வசனம் மகிமையுள்ளதாக. சகல தீர்க்க புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும் என்று ஜனங்களை கர்த்தர் சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வர வேண்டுமானால், இந்த பூமியில் தன்னுடைய ஒரே பெண்ண குமாரனை அனுப்பி வைத்த அந்த அன்பு பிரசனத்தை யார் ருசிக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் இயேசுவின் ரத்தம் ஓடுகிறதோ, யாருடைய சிந்தனைகள் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில் இயேசுவின் ரத்தத்துக்காக பிரயாசப்படுகிறார்களோ, அவர்களை மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்ய முடியும். இயேசுவின் ரத்தம் ஓடாத இடத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு வேலையே கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஏசப்பா சொல்லும்போது சொல்கிறாரு, குமாரனுக்கு விரோதமாக தூஷணால் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்புண்டு, ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணால் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. நான் பொதுவாக எங்கே போன ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன், நான் யாரை வேணால் நம்புங்க, நீங்கள் நம்பக்கூடாதவனா இயேசு சாமியை தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா? வந்த இயேசு பாசம் உள்ளவர், நேசம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். ஆனால் வரப்போகிற இயேசு அப்படி கிடையாதுங்க. அவர் பிதாவின் மகிமை பொருந்தினவராய், பிதாவுடைய சித்தத்தை செய்தவர்களை மட்டும்தான் பரலோகத்துக்கு அழைத்து செல்வதற்கு உண்டான அதிகாரத்துடன் வருகிறவர். அதனால் இந்த நாளில் இயேசு 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 இயேசுன்னு சொல்லி கொண்டிருக்கிறதுனால நம்ம பரலோகம் போவோம்னு நினச்சிட வேண்டாம். இயேசுவின் ரத்தம் நமக்குள்ளே ஓடுறதுனால, பரிசுத்தாவே நமக்குள்ளே இருக்கிறதுனால பரலோகம் போகணும்னு நினச்சிட வேண்டாம். 100க்கு 100 நாம் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். பிதாவின் சித்தத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், இயக்கங்கள் எதற்குமே நாம் அடிபணியக்கூடாது. நமக்கே அப்படின்னு சொன்னால், நம்முடைய உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், அவர்களுக்காக நம்ம பிரயாசப்படணுமா? அவர்களையும் இயேசுவின் ரத்தத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர்களும் அவனுடைய அன்புக்குள்ளே நடக்க வேண்டும். பரிசுத்தாவியான ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வரும்போது அவர்களுடைய ஜெபங்களில் அவருக்கு உதவி செய்கிறார். எப்படி பாருங்கள், அழகாக சொல்லுகிறது. அவர் வாக்கிற்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேறு செய்ய வல்லவராக இருக்கிறாராம். நசனாகி இயேசு ஞானஸ்நானம் பெறுவதற்காக அந்த இடத்துல கடந்து வருகிறார். யோர்தான் நதியிலிருந்து யுத்தையை விட்டு வந்து யோர்தான் நதியிலிருந்து கரை ஏறின உடனே தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேலே இறங்கி வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பரிசுத்தாவியுடைய பலத்தினால் பிசாசை மேற்கொண்ட என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்மளால் பிசாசை மேற்கொள்ள முடியலை என்று சொல்லி எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? பரிசுத்தாவியனுடைய ஆளுகையை இன்னும் நீங்கள் அனுபவிக்கவில்லை என்று தான் அர்த்தம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பரிசுத்தாவியனர் ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வரும்போது அநேக தரிசனங்களும் சொப்பனங்களும் ஆண்டோடைய அன்பு பிரசனத்தால் நிரப்பப்படுகிற ஒரு சிலாக்கியமும் கர்த்தர் நிறைவாக கொடுப்பார். அதனால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நம்மளால் முடியாதது தேவனால் முடியுங்க. எதெல்லாம் நம்மளால் முடியலன்னு நினைக்கிறோமோ அதுவே சூப்பர். ஏன்னா நம்மளால் முடியல, நம்மை கொண்டு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஏன்னா பக்தன் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. அதே போல் தான் இன்றைக்கி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த நாளில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொடுப்பார். இயேசுவின் நாமத்தை நான் சொல்கிறேன். நிறைய இடங்களில் நான் போயிருக்கிறேன். ஊழியத்து நிமித்தமாக போகும்போதெல்லாம் பார்ப்பேன். சில நேரத்தில் ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார், சில நேரத்தில் பயன்படுத்த மாட்டார். சில இடங்களில் பார்க்கும்போது கர்த்தர் பேசுவார், சில இடத்துல பேசவே மாட்டார். சிலருக்காக வார்த்தை உடனே கிடச்சிடும், சிலருக்கு வார்த்தை என்ன தான் ஜெபம் பண்ணாலும் உபவாசம்னு வார்த்தையே கிடைக்காது. நீ உன்னை மாற்றிக்கோ, உன்னை கஷ்டம் பண்ணிக்கோ, நீ திட்டிட்ட, நீ இப்படி பேசிட்ட, உன் மனசில் இப்படி நினச்சிட்ட. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நிறைய நேரங்களில் இந்த ஆவியானவர் நம்மை அவருடைய அன்புக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம் மூலமாக கர்த்தர் பேச முடியும், இல்லைன்னா முடியாது. நிறைய இடங்கள் நான் பார்த்துருக்கிறேன். தயவு செய்து பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதனால் அவருடைய அன்பு பிரசனத்திற்கு உகந்த பிள்ளைகளாக, சிந்தனை உள்ள பிள்ளைகளாக, அவருக்கு உகந்த எண்ணங்களாக, ஏக்கங்களாக நாம் நம்மை அர்ப்பணிப்போம், விட்டு கொடுப்போம். அவருடைய பரிசுத்த பிரசன்னமாக எப்போதும் ஓடிக்கிட்டே இருப்போம். அன்பு தகப்பனே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும்னு சொன்னீங்களப்பா. இந்த நாளில் எங்களுக்கும் அந்த அன்பு அபிஷேகத்தை கொடுத்து, கிருபையை கொடுத்து, வரங்களை கொடுத்து, வல்லமை கொடுத்து உங்களுடைய ஆவினால் பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.